இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை பாப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கீங்க சரியா? இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இசை அப்படியெல்லாம் போக மாட்டா மாமா. எங்க போனாலும் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு தான் போவா. அவளுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன கான்சியஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. இசை பாப்பா, லிஃப்ட்டுக்குள்ள எப்படி போனீங்க? யார் உங்களை கூட்டிட்டு போனா? தேனக்கா லிஃப்ட்டுக்குள்ள இருந்தா. தேனு லிஃப்ட்டுக்குள்ள இருந்ததா சொல்றா? ஐயோ, நான் லிஃப்ட்ல இல்லையே. நான் போகவே இல்ல மாமா. இசைக்குட்டி, அக்கா லிஃப்ட்ல இல்லையாமே, அப்புறம் எப்படி நீங்க போனீங்க? வெண்பா அக்கா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இசைக்கு உங்களால ஏதாவது பாதிப்பு வந்தா அது யாருன்னு நான் பார்க்க மாட்டேன். வெண்பா, 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 நிஜமாவே இசையை நீ அந்த இடத்துல நிக்க மட்டும் தான் சொன்னியா? என்ன நீ என்னையே சந்தேகப்பட்டு இருக்க? நானா போய் அவளை லிஃப்ட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தேன்? பாவம், அவளுக்கு என்ன விவரம் தெரியும்? யாராச்சும் இப்படி ஒரு தப்பா பண்ணுவாங்களா? நானே அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே பயந்துட்டேன். இவன் ஒருத்தன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒண்ணு வைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தமிழ், நீதான் எல்லாத்தையும் செஞ்சியா? என்னது இது? ஆமாமா, நானே தான் சமைச்சேன். அது பிரண்டை சட்னிமா. அப்படியா? புதுசா ட்ரை பண்ண, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுங்க. இந்த ஃபேமிலிக்கு ஏத்த மருமகன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. புதுசு புதுசா பண்றியே. மீனா, என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, சாப்பிடலாம், பரவாயில்ல. எனக்கு 2 தோசை சுடு. சரிங்க அத்தை, சுட்டு தரேன். மெலிசா சுடு, தடியா சுட்டா எனக்கு பிடிக்காது. ஏங்க, வந்து உட்காருங்க, தோசை ஊத்தி கொடுக்கறேன், சாப்பிடுங்க. நான் வெளியே சாப்பிட்டேன். பொய் சொல்றான், அவன் ஒண்ணு சாப்பிடல. இப்படி சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன கோவம்னே தெரியல. அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க புள்ளைய எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். ஹாய். பிசாசு, இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிற? ஆமாமா, நான் பேய்னா? ராத்திரி 12 மணிக்கு ஃப்ரிட்ஜ் தொலை வைக்கிட்டு இருக்க. உங்களை என்ன சொல்றது? அது தண்ணி கொஞ்சம் கோல்டா இருக்கணும்னு திறந்து குடிக்க வந்தேன். உங்க ஊர்ல பிரெட் பாக்கெட்டுக்கு வாட்டர் பாட்டில் பேர் வச்சிருக்காங்க.
அதான் பாத்துட்டல, ஏன் மறைக்கிறீங்க? அது தெரியாம வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது இது வந்துருச்சு. ம். சரி நில்லுங்க. ஏன் மேல கோவம் இருந்தா அது ஏன் மேல காட்டுங்க. சாப்பாடு மேலயும் மத்தவங்க மேலயும் காட்டாதீங்க ப்ளீஸ். என்ன அட்வைஸா? எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பிட தெரியும். நான் ஒன்றும் உன் மேல இருக்கிற கோவத்துலலாம் சாப்பிடாம இல்லை. சரி, அப்ப இந்த பிரெட் பாக்கெட் எதுக்கு உங்களுக்கு? கொடுங்க, பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம். சாப்பாடுல எதுக்கு ஈகோ? இது ரெண்டு இங்க என்ன பண்ணுதுங்க? Two minutes. வாசனை மூக்க தொலைக்குதே. ம் ம். ம். ஏய், பரண்ட சட்னி. உங்க அம்மா ரசிச்சு சாப்பிட்டத நீங்க எச்சியூர பார்த்தத நான் பார்த்தேன். சாப்பிட்டு பாருங்க. பிரெட் ஆம்லெட்டுக்கு பிரண்ட சட்னியா? நல்லா இல்லனா கெச்சப் ஊத்தி சாப்பிடுங்க. என்ன தமிழ், பிரெட் ஆம்லெட் வாசனை வருது? ஆ, ஓஹோ, நைட்டு சிபிக்கு தனி கவனிப்பா? சும்மா இருங்க ஜனமா. இவர் என்ன ஜனமா இப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? அதுதான் ஜனமா, கிராமத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்களே, ம், ம், முன்னாடி போனா முட்டும் பின்னாடி போனா எத்தும்னு. ம். ஏதோ ஒரு உயிரினம். ஏய், என்ன தைரியம் இருந்தா என் பேரன என்கிட்டயே கழுதன்னு சொல்லுவேன். அவரு நடந்துக்கிற விதத்தை வச்சு சொன்ன உடனே உங்க பேரன சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. ம். அந்த ஃபேக்டரி வந்தா உங்களுக்கும் சுத்துப்பத்துல இருக்க எல்லா கிராமங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஆமாம்மா, உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க. எங்க எல்லாத்துக்கும் எங்க நிலத்தை விக்கிறதுல மனப்பூர்வமான சம்மதமா. ஆனா அம்மா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. ஆ, என்ன சிக்கல்? எங்க நிலத்தை கேட்டு ஊர்ல சிதம்பரம்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு. அவன்கிட்ட நம்ம ஆட்களும் கூட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யாரு எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க, மொத்தமா செட்டில் பண்ணிடலாம். அம்மா, அது மட்டும் இல்லம்மா, ஊருக்குள்ள எதுவா இருந்தாலும் அவனை கேட்டுட்டு தான் செய்யணும்னு நினைப்பான். கொஞ்சம் பிரச்சனையான ஆளு. அவனை மீறி எப்படி எங்க நிலத்தை உங்களுக்கு கொடுக்க போறோன்னு தெரியல.